நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு தெரியலமா உங்களுக்கு? இல்ல சொல்லுங்க நீங்களே. உங்களுக்கு அர்த்தம் தெரியாதா? தெரியும். உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? தெரியும். அப்ப நான் வந்து உங்கள்கிட்ட தான் அதனுடைய அர்த்தம் கேட்க போறேன். நிறைய பேர் என்னென்னமோ அர்த்தம் நினைச்சிட்டு இருக்காங்க. சும்மா சொல்லிக்கிறது தான். சும்மா சொல்லிக்கிறதா? பந்திக்கு முந்துனா ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம். முதல்ல இருக்கவங்க எல்லா ஐட்டங்களும் வந்துடும், நல்லா சாப்பிட்டு மூக்கு பிடிக்க போயிடுவாங்க. பின்னாடி வரவங்களுக்கு ரசம் கூட இருக்காது, ஒன்றும் இருக்கா. அதனால தான் பந்திக்கு முந்து. படைக்கு பிந்துன்னா யார் சண்டை போட தெரியும்? சண்டை போடுறவன் போட தெரியாம பின்னாடி நிற்க போகிறான், அவ்வளோதான் படைக்கு பிந்து. போகிற மாதிரி போ, ஆனால் பின்னாடி நின்றுக்க நான் சண்டைக்கு போனேன் அப்படின்னு படைக்கு பிந்து. அதுதான் முந்திக்கிறது பந்தி. அதாவது ரொம்ப தவறான ஒரு இதை இவ்வளவு டீடைல்டா லென்த்தா நச்சுன்னு வேற சொல்லுங்க. இதுதான் நிறைய பேர் நினைச்சாங்க. இது கிடையாது உண்மையான அர்த்தமே. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. பந்திக்கு முந்து அப்படின்னா என்னன்னா, அதான் அதுக்கெல்லாம் ஒரு பிரில்லியன்ட்டான ஆள் வேணும். அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். அப்போமே சொல்லுங்க. சொல்லுங்க. வீட்டில் வந்து கெஸ்ட் வந்தாங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு வந்து நம்ம பரிமாறும் போது இல்லை போதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்னதான் போதுன்னு சொன்னாலும் இல்லைன்னு சொல்லி நம்ம வந்து அவங்களுக்கு வந்து எடுத்து வச்சுட்டே இருக்கணும். அதுதான் பந்திக்கு முந்து. இப்பதான் நம்மளே பாரு. படைக்கு பிந்துனா என்னன்னா, இது இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம். தமிழனுடைய மரபு. சண்டைக்கெல்லாம் போகும்போது கையில் கத்திலாம் இருக்கும்போது சும்மா அவனை கொத்தி விடுறது, கிள்ளி விடுறது, அந்த வேலைலாம் இருக்கவே கூடாது. அப்படி கை பின்னாடி இருந்து வந்துச்சுன்னா அது ரிலீஸ் ஆகும்போது ஆள் அப்பிட் ஆயிருக்கணும். ஆமா, அவன் டெட் பாடி ஆயிருக்கணும். இதுதான் ஒரிஜினல் அர்த்தம். வெரி குட். நல்ல விளக்கம் கொடுத்தீங்க தம்பி. தேங்க்யூ. இப்போ நம்ம கேமுக்கு போயிடலாம். கடைசி ரவுண்ட் விளையாட போறோம். கடைசி ரவுண்ட் வந்து மாத்தி யோசி. இந்த ரவுண்டில் நான் வந்து ஒரு கேள்வி கேட்பேன். இப்போ நான் கேட்ட பார்த்தீங்களா, ஒரு பழமொழியை கேட்டோன்னா நீங்கள் என்ன சம்பந்தமே இல்லாத ஒரு பதில் சொன்னீங்களா, அந்த மாதிரி சம்பந்தமே இல்லாமல் ஒரு பதில் சொல்லணும். உங்களுக்கு 2 நிமிஷம் டைம். இந்த 2 நிமிஷம் டைமை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா பாயிண்ட்ஸ் எதுவும் கம்மி பண்ண மாட்டோம். அண்ட் இந்த ரவுண்டில் முதலாவது விளையாட போகிறது 900 பாயிண்ட்ஸோட லீடிங்கில் இருக்கிற நான் தானே அறுதிமா, நீங்கள் தான். வாங்க. இந்த மாற்றி யோசி ரவுண்டில் முதலாவது பார்வதிமா தான் விளையாட போகிறாங்க. நல்லா விளையாடுவீங்களா? நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இல்லாமல் இவ்வளோ தூரம் வருவோமா? இந்த மாதிரி ஏற்கனவே பேசியிருக்கீங்களா? என்ன கண்ணா இது? ஐயா தெரியாம வேண்டாங்கிறது நம்ம கையில். ஓகே கையில் காலையில் இருந்து வேணாம். சொல்லு கண்ணா. ஸோ ஆரம்பிச்சிடலாமா? ஓ, உங்கள் இஷ்டம். ரெடி. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். நீங்கள் போட்டிருக்கிறதெல்லாம் கோல்டா? மயிலாப்பூர் கற்பகம்பா தான் என் கண்கண்ட தெய்வம். அவங்க கருணையால் தான் நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன். யாரால? நான் திருச்சிக்கு போகணும்னு நினச்சேன்ப்பா. என்னைக்கு நினைச்சீங்க? ட்ரெயினுக்கு டிக்கெட்டே கிடைக்கல. நான் என்னத்த பண்ணுறது சொல்லுப்போ. ஏன் கிடைக்கல டிக்கெட்டு? நான் புடவை எடுக்கணும்னா எந்த கடையில் எடுத்தா நல்லா இருக்குன்னு யோசனை பண்ணி பார்த்துக்கணும் தான் எடுப்பேன். யோசிச்சிங்களா இல்லையா? எனக்கு உலகம் பூரா சுற்றி பார்க்கணும்னு ஆசை. எந்த நாடு பார்க்கணும்னு ஆசை? அந்த அம்பாள் என்னைக்கு கருணை புரிவாளோ அப்பதான் பார்க்க முடியுமா உலகத்தை சுற்றி? என் சமையல் என் வீட்டில் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் பிடிக்கும். என் அண்ணாத்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசங்கர் இருப்பாரு, அவருக்கு கூட ரொம்ப பிடிக்கும். அவருக்கு ரொம்ப பிடிக்குமா? நான் டாக்டருக்கு படிக்கணும்னு நினச்சேன். ஏன் படிக்கல? எங்க அப்பா அம்மானா எனக்கு ரொம்ப உசுறு கண்ணா. அவங்க உசுரோட இப்ப இல்லை. அதை நினைச்சா எனக்கு கவலையாக்கிது. எப்படிக்குது? நான் சின்ன வயசுல இந்த பர்மாக்கிது பாரு. பர்மா நீ போய்கிறியாங்க? பர்மாவா? நான் கப்பல்ல போகும்போது எம்மா ஜாலியா இருக்கு தெரியுமா? எதுல போறீங்க? எதுல போவீங்க? குத்தாலத்துல போய் குளிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏதோ ஒரு சினிமா டைலாக் பேசி காமிங்களே. நான் சாயந்தரம் அதான்ப்பா ஈவினிங் அப்படி கலார நடந்து போவேன்னா அப்ப சில்லி 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 சில்லு காத்தடிக்குமா? ஜோதிகா இருக்கா பத்தியா? அப்பா படா பேஜா இருப்பா. உன்ன மாதிரிதான் லொல்ல. பேத்தி பேர் ஜோதிகாவா? அது எப்ப பார்த்தாலும் அப்பதான் எனக்கு ஒரு கதை சொல்லுங்கன்னு பெஜார் படுத்திடுவா. ஜோதிகாவா? இந்த சிக்கன் பிரியாணிக்கு இது பாரு. முடிஞ்சு. என்னாச்சு? டைமே முடிஞ்சிருச்சு. இப்பதான் விளையாட போறது சுமங்கலி, நீங்க தான். வாங்க. நீங்க ரெடியா? ரெடிமா. ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? நான் சிங்கப்பூர் போனப்போ ஒரு சந்தோஷ் ஐலாண்டுன்னு ஒன்று இருந்தது. சூப்பராக இருந்தது. பிடிச்சிருந்ததா உங்களுக்கு ரொம்ப இந்த ஐலாண்ட்? நாளைக்கு நான் ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு நினச்சிட்டு இருக்கேன். என்ன சாப்பிட போறீங்க? அப்புறம் வந்து நாளைக்கு சினிமாக்கு போகிறேன். என்ன படம் பார்க்க போறீங்க? எனக்கு இந்த பிளாக்னா பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் ஏன் பிளாக் போட்டிருக்கீங்க? ஒரு நல்ல இங்கிலீஷ் படம் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அது இன்னைக்கு நிறைவேற போகிறது. இன்னைக்கு படத்துக்கு போறீங்களா? நாளைக்கு எங்கேயாவது அப்படி ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு
அங்கேருந்து அப்படியே ஒரு பீச்சுக்கு போயிட்டு அங்கேருந்து அப்படியே சினிமாவுக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். மீதி இருக்கிறது பார்க்கு தான், அதுக்கும் போயிட்டு வந்துடுங்க. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஒரு சின்ன ஆசை. என்ன ஆசை? ஒரு அழகான ஒரு பார்க்குக்கு போகணும், அங்கேருந்து அப்படியே சினிமாவுக்கு போகணும், அப்படியே வீட்டில் போய் சமைக்கணும்னு. ஏன்னா எனக்கு சமையல் பண்ண வராது. ஏன்னா அவுட் ஆயிட்டீங்க. என்ன ஆசைன்னு கேட்டேன். அப்படியே பார்க்குக்கு போகணும், அப்படி வந்து பீச்சுக்கு போகணும், அப்படி வந்துட்டீங்க. எந்த வெல் பிளேட் அதுக்கேங்க சாரிலாம் சொல்லி இவ்வளோ நல்லவங்களாம் நீங்கள் கூடாது வச்சுருந்து அவங்கள்ட்ட கொடுத்துருங்க மைக்கை. தேங்க்ஸ் சுமங்கலி, நீங்கள் அவுட் ஆனதுக்கு. அண்ட் அடுத்ததாக இன்னும் ஒரே ஒருத்தர் தான் விளையாடணும். வாங்க லலிதா. ரெடியாக இருக்கீங்களா நீங்கள்? ரெடியாக இருக்கேன். அவங்க 2 பேர் விளையாண்டதையும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப. ஸோ ஈஸியாக இருக்குமா இந்த ரவுண்டு? ட்ரை பண்ணி பார்க்குறேன். இல்லை உங்களுக்கு ஜெயிப்பீங்கன்னு தோணுதா இல்லை அவுட் ஆயிடுவோம்? சொல்லறதுக்கு இல்லை, சொல்லறதுக்கே இல்லையா எதுவும்? பார்த்துக்கலாம். என்ன இவங்க இப்படி கேம் விளையாடுறாங்களா இல்லை நம்மள்ட்ட விளையாடுறாங்களா? டவுட்டாக இருக்கே. இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல? ரெடி. எல்லாத்துக்கும் ஒரு ஒரு வார்த்தை தான். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அவங்க 2 பேரில் யார் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? 2 பேருமே பிடிக்கும். வாட் அ பிரில்லியன்ட். நான் என்ன இப்போ என்ன போகிறதா இல்லையா? இப்படி ஒரு செகண்டில் கின்னஸ் ரெக்கார்ட்லாம் இங்கே வைக்கக்கூடாது. மாற்றி யோசி ரவுண்ட் விளையாண்டு முடிச்சிட்டோம். இந்த ரவுண்டில் பார்வதி அம்மா வந்து அப்படியே 2 மினிட்ஸ் விளையாண்டு முடிச்சிட்டாங்க. சுமங்கலி நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே விளையாண்டே வந்தீங்க, அவுட் ஆகிட்டீங்க. ஆனால் அவங்க விளையாண்டாங்க பாருங்க ஒரு விளையாட்டு. அதுக்கு இங்கே உட்காந்துருந்துருக்கலாம், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ரிசல்ட்டுக்கே போயிருந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த 2 பேரில் யாரை பிடிக்கும்? 2 பேரையுமே பிடிக்கும். இது என்ன ஒரு கேள்வியா? நான் பாட்டுக்கு போகிறேன் சொன்னீங்களே, ஒத்துமையான குடும்பம் பாருங்க. உங்களுக்கு ஹாப்பியாக தானே இருக்கு, நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. அதனால நான் ஜெயிச்சேன்னா அவங்க ஜெயிச்சானே, எல்லாம் ஒன்று தான். ஆனால் இந்த ரவுண்டில் இப்படி தோத்தது அவங்க மட்டும் தானே. இந்த ரவுண்டில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லே உடனே அவுட் ஆனது வந்து லலிதா. நீங்கள் தான் 2 பேர் அவுட் ஆனதுனால உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ் மட்டும் கம்மி பண்ணுறோம். ஏற்கனவே நீங்கள் 800 இருந்தீங்க, 600 பாயிண்ட்ஸோட கடைசி இடத்த பிடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். அண்ட் சுமங்கலி நீங்கள் வந்து இந்த ரவுண்டில் கொஞ்ச நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விளையாண்டதுனால உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் மட்டும் கம்மியாகுது. நீங்கள் வந்து 700 பாயிண்ட்ஸோட எபிசோடில் ரன்னர் அப் ஆயிருக்கீங்க. வாழ்த்துக்கள் சுமங்கலி. ஆரம்பத்தில் கொடுத்த 1000 பாயிண்ட்ஸை ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அப்படியே வச்சு செகண்ட் ரவுண்டில் அவங்க மட்டும் சிரிச்சு 100 பாயிண்ட் மட்டும் இழந்து அண்ட் கடைசி ரவுண்ட் ரொம்ப பிரமாதமாக விளையாண்டு 900 பாயிண்ட்ஸோட இன்னைக்கு எபிசோட வின் பண்ணியிருக்காங்க. SN பார்வதி அம்மா, வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு கடைசி இடத்த பிடிச்சிருக்கீங்க. அண்ட் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு மனசில் இருக்கிறது மறைக்க தெரியல. அவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அதை சொல்லிட்டேன். சார் சூப்பருங்க, எவ்வளோ நல்லா. எனக்கு பரிசெல்லாம் தேவையில்லை, நான் உண்மையை மட்டும்தான் பேசுவேன்னு சொல்லி. கண்டிப்பாக. ஓகே, நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச் லலிதா. அண்ட் ரன்னர் அப்பா வந்திருக்கீங்க சுமங்கலி, நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லலிதா சொன்ன மாதிரி அது இது எது ப்ரோக்ராமில் உங்கள் எல்லாரும் இந்த டீமுக்கும் ரொம்ப தேங்க்ஸு. ஏன்னா இந்த மாதிரி ப்ரோக்ராம் நான் இது வரைக்கும் பண்ணதில்லை, இது ஃபஸ்ட் டைமு. ரொம்ப சந்தோஷமாக நல்லா என்ஜாய் பண்ணேன். அதுவும் இல்லாமல் லலிதாவும் அம்மாவையும் இன்றைக்கி பார்த்தது, ஏன்னா இந்த சந்தர்ப்பமாக இவங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சுமங்கலி. அண்ட் பார்வதிமா சொல்லுங்கள், இன்றைக்கி வின்னர் ஆயிருக்கீங்க, ஜெயிச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. ஏன்னா நான் இந்த மாதிரி இதுதான் ஃபஸ்ட்டு. நான் இந்த மாதிரி வின்னர் இதிலெல்லாம் கலந்துக்கிட்டது இதுதான் ஃபஸ்ட்டு டைமு. அதுக்கு லலிதா தான் சொல்லியிருக்காங்க, அக்கா ஃப்ரீயாக இருந்தால் கூப்பிடுங்களேன் அப்படின்னு. தேங்க்ஸ் லலிதா. தேங்க்யூக்கா. அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குங்க. பிரச்சனை இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம குடும்பத்துலேயே ஆகட்டும், வெளியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். அதை எல்லாம் மறக்கிற அளவுக்கு செய்கிறது இந்த அது இது எது. அதுக்கு இந்த விஜய் டிவிக்கு என் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த விஜய் டிவிக்கும், டைரக்டருக்கு, ப்ரொடியூசருக்கு, கேமராமேன் எல்லாருக்கும், நான் ஏதாவது விட்டு போயிருந்தால் மன்னிச்சிருங்க, எல்லாருக்குமே என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னும் மாறுபட்ட ப்ரோக்ராம்லாம் இங்கே விஜய் டிவி நடத்தணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதுலேயும் நான் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி, வணக்கம். அண்ட் உங்கள் 3 பேருக்கும் எங்களுடைய நன்றி. அண்ட் இந்த எபிசோடை இன்னும் கலகலப்பாக்கியிருக்கீங்க 3 பேரும் சேர்ந்து. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கும். அண்ட் பார்க்குற வியூவர்ஸ் உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், நிறையவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க.